இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையில் மாசு என்பதை பற்றி சொல்லியிருக்கிறேன். பொதுவாக மாசு என்பது தூசி என்ற பொருளும் படும். மாசு சாலைகளில் அல்லது வீடுகளில் அல்லது நம்முடைய வாயு மண்டலங்களில் சூழ்ந்தால் அது மனித இனத்திற்கு கேடுகளை விளைவிக்கும். அதே மாசு மனித இனத்தின் இதயத்தில், நெஞ்சத்தில், மனங்களில் படிந்தால் அது பலகீனமாய் மாறும். அதைத்தான் இந்த கவிதையில் சொல்லி இருக்கிறேன். அந்த மாசு என்பதை, ஒழுங்கீனம் என்பதை மாற்றி அமைத்து, அந்த மாசு என்பதற்கு ஒரு காரணம் ஆபாசமாக கூட இருக்கலாம் என்பதை இதில் சுட்டி காட்டி இருக்கிறேன். இந்த கவிதையின் தலைப்பு மனதின் மாசு மாறும் தானா. மனதின் மாசு எப்படி மாறும் தானா என்ற கேள்வி உங்களில் எழக்கூடும். அதற்கு விடையாய் இந்த கவிதையின் முடிவு கூறும். இதன் தலைப்பு மனதின் மாசு மாறும் தானா. தலைப்பு மனதின் மாசு மாறும் தானா. மனதின் மாசு என்பது ஒருவித ஒழுங்கீனம். இதை உருவாக்கி வருகிறது நவீனம். மனதின் மாசு என்பது ஒழுங்கீனம், ஆனால் இதை உருவாக்கி வருகிறது நவீனம். இதற்கு தொடராய் இருப்பது ஆபாசம். இதை எப்போது உணரும் சமூகம்? இதற்கு தொடராய் இருப்பது ஆபாசம். இதை எப்போது உணரும் சமூகம்? ஒழுக்கம் வாய்மொழி அளவில் கூட இல்லை. சமூகத்தில், வாழ்க்கையில் இன்றளவில் ஒழுக்கம் வாய்மொழி அளவில் கூட இல்லை. கூடி தொலைத்து விட்டோமே அந்த சொல்லை. கூடி தொலைத்து விட்டோமே அந்த சொல்லை. பண்பு, பாசம், நேசம் இவைகளும் போட்டு வருகிறதே வேஷம். பண்பு, பாசம், நேசம் இவைகளும் சூழ்நிலைக்கேற்ப, தேவைகளுக்கு ஏற்ப போட்டு வருகிறதே வேஷம். தேவைக்கு போடுகிறது ஆதரவு கோஷம், ஆனால் தேவை முடிந்தால் செய்கிறது மோசம். இவைகள் தேவைக்கு போடுகிறது ஆதரவு கோஷம், ஆனால் தேவை முடிந்தால் செய்கிறது மோசம். இதில் எப்படி வளரும் நேசம்? இதனால் மனதில் கூடாதா மாசும்? இதில் எப்படி வளரும் நேசமும்? இதனால் மனங்களில் கூடாதா மாசும்? அன்பின் வடிவாய் இருக்கும் அகம் அதை வம்பின் வடிவாய் மாற்றி வருகிறது மோகம். அன்பின் வடிவாய் இருக்கும் தேகம் அதை வம்பின் வடிவாய் மாற்றி வருகிறது மோகம். விஞ்ஞானம் மனங்களில் அள்ளி தெளிக்கிறது காமத்தை. யாரிடம் சொல்வது இந்த கர்மத்தை? விஞ்ஞானம் மனங்களில் அள்ளி தெளிக்கிறது காமத்தை. யாரிடம் சொல்வது இந்த கர்மத்தை? இனியும் விஞ்ஞானத்தை வரையறுக்காமல் போனால் மனித இனம் அழியும் தானா. இனியும் விஞ்ஞானத்தை ஒவ்வொருவரும் வரையறுக்காமல் போனால் மனித இனம் அழியும் தானா. ஒருவேளை ஒழுக்கம் மேம்படுமேயானால்
மனதின் மாசு மாறும் தானா. ஒருவேளை விஞ்ஞானம் மேம்படுமேயானால் மனதின் மாசு மாறும் தானா. இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சு. வைரன்.